எல்லாமே இது உங்கள் விஷயம் நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மினி சீரிஸ் தான். ஃபைனலி நம்ம ஜங்குக்காவுக்கும் ஒரு மினி சீரிஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜிமினுக்கு முடிச்சாச்சு, தவங்க அப்கமிங்கில் இருக்குது அண்ட் ஜங்குக்காவுக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் மினி சீரிஸ் வந்து அது ஒரு பக்கம் போக, இது அப்புறமா தவங்களோட எஃப்எஃப் மூணுத்தையுமே நான் மாற்றி மாற்றி கொடுத்துட்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த மினி சீரிஸில் வந்து எல்லாமே சாஃப்டாக கொடுத்ததுனால இதை கொஞ்சம் வந்து அந்த ரஃப் அண்ட் டஃபாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ ஒரு இன்னசென்ட் கேர்ளுக்கும் அண்ட் கொஞ்சம் ரூடான பாய்க்கும் இருக்கிற ஒரு லவ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கேளுங்க அண்ட் தென் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேயா? சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அழகான ஈவினிங் டைம், ஒரு லாங்கான பிஸியான ரோடு. ஸோ அது பக்கத்தில் அந்த வாக்கிங்காக வச்சுருப்பாங்க இல்லையா, பிளாட்ஃபார்ம் சைடு. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு பேக்கில் வெஜ்ஜீஸ் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ரொம்பவே ஒரு மாதிரி சேடாக அப்செட்டாக ப்ரெசன்ட் மைண்டே இல்லாமல் சும்மா ஏதோ கால் போன போக்கில் போகிறேன்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ மனசுக்குள்ளே என்னென்னவோ தாட்ஸ் ஓடிட்டு இருக்குது. அப்படியே யோசிச்சபடியே நடந்துகிட்டு இருக்கீங்க. இப்போது என்ன நினச்சிங்களோ எது நினச்சிங்களோ தெரியல. ஆப்போசிட் சைட் பார்க்குறீங்க, அந்த ரோட்டில் ஒரு பெரிய ட்ரக்கு செம்ம ஸ்பீடாக வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோட கண்ணை மூடிட்டு அந்த ட்ரக்கு முன்னாடி போய் நின்றுறீங்க. ஸோ அது பயங்கர ஸ்பீடாக வர்றதுனால அவனால் கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. ஹாரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் அந்த கையில் இருக்கிற பேக்கை க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அங்கே கண்ணில் கண்ணீர் ஊற்றுது, பயம் தாங்கலை. இப்போ அந்த ட்ரக்கு உங்களை இடிக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி ஒரு ஹேண்ட் வந்து உங்களை பிடிச்சி இழுத்துருது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு மூச்சு வாங்கிட்டு அப்படி அந்த பதட்டத்தில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் ஒரு 50 to 55 ஏஜ் இருக்கிற ஒரு பர்சன் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பாவமாக ஒரு மாதிரி அழுத கண்ணோட அவரை பார்க்குறீங்க. ஏம்மா, உனக்கு பார்த்தா சின்ன வயசு மாதிரி இருக்குது, ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் நேரம் நான் லேட்டாக வந்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபேக்காக சிரிச்சிட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துருப்பேன், ஆனால் அந்த மரணத்துக்கு கூட என்னை பிடிக்கலை போல், அது கூட என்னை கூப்பிட்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து சோல்னஸ் பாடியாக நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கு உங்களை பார்த்தாலே பாவமாக இருக்குது. ஸோ அவர் டக்குன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு, ஏம்மா, உன்னை பார்த்தா ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. நீ என்ன நிலமையில் இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் சரியாக சாப்பிட்றது இல்லையோன்னு தோணுது. நீ தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன், சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழகுற மாதிரி அவரை பார்த்துட்டு சரின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு. அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் லைஃப்லேயும் கண்ணில் கூட பார்த்ததில்ல. ஸோ அவ்வளோத்தையுமே படப்படன்னு சாப்பிட்றீங்க. அவ்வளோ பசி. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்றத பார்க்குறவே அவங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. என்னம்மா, லஞ்சு சாப்பிட்லையா, பசியாக இருக்கியா, பரவாயில்ல பொறுமையாக சாப்பிடு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டத்தோடு சிரிச்சிட்டு, நான் நல்லா சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பட சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற சாப்பாடை உங்களுக்கு வாங்கி தந்துருப்பாரு. ஆனால் ஒரே ஆளே காலி பண்ணிடுறீங்க. அவ்வளோ பசி. இத்தனைக்கும் நீங்கள் ரொம்ப ஃபேட் கேர்ள் கூட கிடையாது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறீங்க. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு உங்களை பார்த்து. நீங்கள் தேங்க்ஸுன்ற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி, இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? ஏன் நீ சூசைட் அட்டெண்ட் பண்ணுற அளவுக்கு போகணும்? உனக்கு ஏதாவது கஷ்டமா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, தாராளமாக சொல்லு அப்படின்றாரு. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக என்னென்ன ஒரு மாதிரி சேட் ஆகுறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, இதோ பாருமா, ஒரு அப்பா மாதிரி என்ன நினச்சிக்கோ, தாராளமாக நீ ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பான்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ப்ரீத்தோடு எடுத்துகிட்டு, நான் ஒரு இந்தியன் பொண்ணு, எனக்குன்னு யாரும் இல்லை. நான் பிறந்தப்பவே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. என் அம்மா நான் பிறந்ததுனால தான் இறந்துட்டாங்கன்னு என் அண்ணனுக்கு என் மேலே கோவம். எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்தன்தான். ஆனால் அவனும் என்னை பார்க்கக்கூட மாட்டான். என்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி வெறுப்பெல்லாம் என் மேலே கொட்டுவான். அப்புறம் ஒரு 10 வயசு வரைக்கும் அப்பா என்னை பார்த்துக்கிட்டாரு. அந்த வீட்டில் அப்பா, நான், அண்ணா 3 பேரும் இருந்தோம். ஆனால்
அவருக்கும் ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஆகி இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் நானும் அண்ணாவும் மட்டும் இருந்தோம். அவன் என்கிட்ட பேசினதே கிடையாது. எனக்கு அவன் கூட பேசணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். எனக்கு அவன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் போய் ஏதாவது பேசினா கூட என்னை பிடிச்சி கத்திட்டு வெளியே போயிடுவான். அவங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் நான் நியூ இயர் அன்னைக்கு பிறந்தேன். என் பிறந்த நாளை உலகமே கொண்டாடும். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட என் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. எனக்கு அது பெரிய ஆசையும் இல்லை. ஏன்னா எந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கும் நான் சந்தோஷமாக இருந்தது கிடையாது. எனக்குன்னு சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு யார் இருக்கா? அதனால் என் வாழ்க்கையில் அதெல்லாம் பழகி போச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இங்கே இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு எல்லாமே நல்லா தான் போச்சு. எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்போவும் என் அண்ணா என் கூட பேச மாட்டான். எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அவன் கற்றுக்கிறதுல ஆர்வப்படுவான். அதனால அவன் இங்கே படிக்க ஆரம்பித்தான். அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் நல்லா படித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வேலைக்கு அது இதுன்னு போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எனக்கு இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து பயம். எனக்கு இந்த கொரியன் லாங்குவேஜ் கூட தெரியாது. அவங்க பேசுகிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். அவன் எப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மொத்தமாக வெளியே போனானோ அதுக்கப்புறம் தான் எனக்கு என் வாழ்க்கையோட நரகமே ஆரம்பிச்சிது. அந்த ஆண்டிக்கு 2 குழந்தைங்க. அவங்க 2 பேரோட வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள முழுசாக நான் தான் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுலேருந்து அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணுறது எல்லாமே நான் தான். அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வீட்டு வேலை அது இதுன்னு அவங்களால எவ்வளோ முடியுமோ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ சாப்பாடு போடுறாங்களேன்ற ஒரு ஒரு மனசுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ஆண்டியோட ஹஸ்பண்ட் அவர் என்னை தப்பாக பார்க்க ஆரம்பித்தார். தினம் நைட் எனக்கு தூங்கவே முடியாது. அவரை நினச்ச பயமாக இருக்கும். எப்போவுமே அவர் நைட் என்னை வந்து டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணுவார். என்னை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அவருக்கு பயந்தே நிறைய நாள் பாத்ரூமில் உள்ளே போய் உட்காந்துப்பேன். அப்படியே தூங்கிடுவேன். என் வாழ்க்கையில் 3/4 நாள் நான் பாத்ரூமில் தான் தூங்கியிருக்கேன். இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு நாள் பேரிட்ட வர வச்சுக்கிட்டு அந்த ஆண்டிகிட்ட போய் சொன்னேன். நான் சொன்ன உடனேயுமே அவங்க என்னை பெல்ட்டால் அடித்து ஒரு ரூம்குள்ளே அடைச்சி போட்டுட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு சாப்பாடே தரல. வலியில் வேதனையில் மயக்கத்துலேயே அந்த ரூமில் கிடந்தேன். இந்த மாதிரி அப்பப்போ என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன தப்புக்கும் என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு நாள் என் அண்ணா இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சுது. அவன்கிட்ட போய் எப்படியாவது அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்துடு, நீ என் கூட பேச வேணாம், பரவாயில்ல, நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கலான்னு போனேன். ஆனால் அவன் நான் பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லை. நான் ஏதோ பண தேவைக்காக வந்திருக்கேன்னு என் முன்னாடி பணத்தை தூக்கி போட்டுட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி காத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பல வாட்டி அவனை பார்க்க போனேன். ஆனால் செக்யூரிட்டியை வச்சு வெளியே தள்ளி விட்டுருவான். இப்படியே தான் இருந்துச்சு. தினம் தினம் சித்திரவதை. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிடாதான்ற ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நான் பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லி அந்த அந்த அறைக்க என் பாத்ரூம் லாக்கை உடச்சி வச்சுட்டான். நான் போய் அதை லாக் பண்ணும்போது அது லாக் ஆகலை. அவன் டோரை ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி கொடூரமாக என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு என் தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து போட்டு என்னை டச் பண்ண வந்தான்.
எங்கே இருந்து நான் கோவப்பட்டேன்னு எனக்கே தெரியல. அவனை அடிச்சிட்டேன். அ- அது 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 எனக்கு பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்கணும்னு தோணலை. அதான் யானாட்ட போய் என்னை ஏதாவது ஹாஸ்டல்லையாவது சேர்த்து விட்டுருன்னு சொல்லலான்னு போனேன். அ- அப்போவும் அவனுக்கு என்னை பார்த்து பேச நேரம் இல்லை, மனசும் இல்லை. நாய்க்கு எலும்பு தூக்கி போடுற மாதிரி பணத்தை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த ஊரை பழக்கம் எதுவும் தெரியாது. வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த, அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து எனக்கு கடைங்களுக்கு போகிறதுக்கு மட்டும் கற்றுக்கிட்டேன். இப்படி வெளியே வரும்போது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் இப்படி வரும்போது கூட பல வாட்டி யோசிச்சிருக்கேன், இப்படியே ஓடிடலாமா எங்கேயாவது போய் ஏதோ சின்ன சின்னதாக வேலை செஞ்சு ஏதோ என்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த அரக்கன் ஒரு ஃபேமஸான லாயர். அவனுக்கு தெரியாத ஆட்களே இல்லை இந்த ஊரில். நான் காணாமல் போனால் கூட என்னை 1 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவேன்னு அவன் என்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கான். அப்படி மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னை இன்னும் அதிகமாக டார்ச்சர் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் வெளியே போகவும் வழி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே வாழவும் முடியாமல் பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன். நான் நம்பி போன என் அண்ணனும் எனக்குன்னு இல்லாமல் ஆயிட்டான். இதுக்கு மேலே என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் அந்த அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி கண் கலங்கி போய் சொல்கிறீங்க. இப்போ அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பாவமாக இருக்குங்களை பார்க்கவும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அந்த கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சார் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னம்மா? என்ன ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் மட்டும் சேர்த்து விட்டுடுறீங்களா ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு. இந்த பாருமா, ஹாஸ்டலில் சேர்த்து விடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஹாஸ்டல்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் நீ வேற அந்த ஆள் ஏதோ லாயர்னு சொல்கிற. நான் பாட்டுக்கு உன்னை சேர்த்து விட்டுட்டு போயிட்டேன்னா ஈஸியாக உன்னை கண்டுபிடிச்சிருவான். போதா குறைக்கு நான் உன்னை சேர்த்து விடுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு அவன் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை கிளப்புவான். அப்படி அவனால் தான் பிரச்சனை, அதனால தான் சேர்த்து விட்டேன்னு சொன்னால் கூட அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பான். ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, மறுபடியும் அந்த ஜெயிலுக்கு தான் போகணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மனுஷன் அவங்கள அப்படியே ஒரு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு, அம்மா நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? நான் ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ தைரியமாக அங்கே இருக்கலாம். உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறீங்க சரின்ற மாதிரி. ஆனால் இப்படியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக அவரை பார்க்குறீங்க. அவர் டக்குன்னு மொபைல் எடுத்து, இது என் பையன் ஜங்குக். பையனா சொந்த பையன் இல்லை, என் சிஸ்டரோட பையன். அவனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போதே அவன் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ நான் தான் அவனை சொந்த பையன் மாதிரி வளர்த்துட்ருக்கேன். என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே மாட்டான். ரொம்ப நல்ல பையன். இப்போ ஒரு பெரிய ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட சிஇஓவாக இருக்கான். நீ தப்பாக எடுத்துக்கலனா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவரை பார்க்குறீங்க. அவர் லைட்டாக சிரிச்சிட்டு, என்னடா திடீர்னு ஒருத்தன் வந்து இப்படி சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறானேன்னு தப்பாக எடுத்துக்காத. உன்னை பார்த்தா நல்ல பொண்ணாக தெரிகிற, ரொம்ப இன்னசென்ட்டாக வேற இருக்க, அண்ட் ரொம்ப கஷ்டப்படுற. எனக்கு உன்னை பார்த்தா தப்பாலாம் தோணலை, அதனால தான் கேட்டேன். ஜங்குக்கும் யாரும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் ஒரு வாழ்க்கையை அமைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நீ என்னமோ அவனுக்கு கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு தோணுது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இப்போ ஜங்குக்கோட ஃபோட்டோவை பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கான். ஒரு மாதிரி காட் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஏஞ்சல் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சி போயிடுது. அவன் வந்து அழகாக ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த ஃபோட்டோவில், ஒரு கேஷுவல் லுக்கில். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை. அவங்க மனசுக்குள்ளே அத்தனை விஷயங்கள் ஓடுது.
இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அழகான வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுது. தென் இவ்வளோ நாள் வந்து நான் எதிர்பார்த்த என்னோடய ஃப்யூச்சர் வந்து இவன் தான் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி ஃபாலின் ஆகிட்டீங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சந்தோஷத்தோட அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறதுலே அவருக்கு தெரிஞ்சு போயிடுது உங்களுக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு கார்டை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உனக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு நீ பார்க்குறதுலே தெரியுது. இந்த கார்டில் இருக்கிற ஹோட்டலில் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வெயிட் பண்ணு, அவன் வருவான், மீட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவனுக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லி இது மண்டையை ஆட்டிட்டு அந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஒரு 2-3 ஸ்டெப் போகவே அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து திரும்புறீங்க. உன் பேரை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே நான் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் சரின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இப்போது நீங்களும் ஜங்குக்கோட தாட்டில் மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோட அந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ போனதுமே வழக்கம் போல் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்குறீங்க. ஆனால் இன்றைக்கி என்னவோ அந்த வேலைகள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பாரமாகவே தெரியலை. பிகாஸ் உங்கள் மனசு ஃபுல்லாக ஜங்குக்கோட தாட்ஸ், ஜங்கு கூட நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும், என்னெல்லாம் அவன்கிட்ட ஷேர் பண்ணணும், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களாக வந்து ஒரு கற்பனையை கட்டி அப்படியே அந்த கற்பனைக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் தென் ஜங்குக் வேறு ரொம்ப நல்லவன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி சாஃப்டான பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் இப்படி தான் இருப்பார், இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுவார் அப்படின்னு நீங்களாக மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டே அப்படியே அந்த வேலையெல்லாம் முடிக்கிறீங்க. இன்றைக்கி முகமே ஒரு மாதிரி மலர்ச்சியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி நைட் நீங்கள் வந்து ரூமில் போய் தூங்க போகிறீங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஜங்குக்கோட வீட்டில் அவன் ஷார்ட்டான ஒரு ட்ராக் மட்டும் போட்டுட்டு அப்படியே பால்கனியில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவனோட பேக் சைட்லேருந்து ஒரு ஹேண்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ண மாதிரியே அவனை ஹோல்ட் பண்ணுது. ஸோ அவன் அப்படியே அதை பார்க்குறான். பட் அவன் கண்டுக்கெல்லாம் ஒரு மாதிரி அந்த சிகரெட்டை வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கான். பேபி என்ன அதுக்குள்ளே இன்றைக்கி எழுந்து வந்துட்டா அப்படின்னு ஒரு மாதிரி செட்யூசிங்காக அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஜங்குக்கோட மொபைல் ரிங் ஆகவே அவளே போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஸோ அவன் ஒரு மாதிரி ஸ்பீக்கர் போட்டுட்டு அப்படியே அந்த சிகரெட்டை வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பேசுகிறான். அந்த பக்கம் யாருன்னா அவனோட அங்கிள் தான். ஸோ உங்களை பற்றி அதாவது எதுவுமே சொல்லிக்கல, உங்கள் நேம் மட்டும் சொல்லிவிட்டு அந்த மாதிரி அந்த ஹோட்டலில் வந்து அந்த பொண்ணு இருப்பா, நீ போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அதாவது அலைன்ஸ் பார்த்துருக்கேன், நீ போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி எரிச்சலில் வந்து அங்கிள் எனக்கு இந்த மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்க, விடுங்களேன். ஜங்குக் உனக்கு எப்போ எது பண்ணணும்னு எனக்கு தெரியும், சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாத. முதல்ல அந்த மியா கூட சுற்றுறதை விடு. அவள் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது. சும்மா அவள் கூட இருந்துட்டா மட்டும் லைஃப் போதுமா? இதோ பாரு ஜங்குக், அவள் கூட முதல்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் ஒரு மாதிரி எரிச்சலில் சரின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறான். பேபி அப்படின்னா நாளைக்கு நீ அந்த பொண்ணை போய் மீட் பண்ண போறியா அப்படிங்கிறா. இப்போ ஜங்குக் அப்படியே அந்த சிகரெட்டை அந்த இதை தூக்கி போட்டுட்டு பார்க்கலாம், எப்படியும் போயிட்டு நோன்னு தான் சொல்லிட்டு வர போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் ரைட் ஆகுறான். அவன் வந்து எப்படின்னா மியா கூட வந்து லிவனில் இருக்கிறான், அவ்வளோதான். ஸோ இப்படியே போகவே நெக்ஸ்ட் டே எப்படா வந்து ஈவினிங் ஆகும்னு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த டைமை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஜங்குக்கை மீட் பண்ணணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்த ஹோட்டலுக்கும் போகிறீங்க. ஒரு 4:30 மணி போலலாம் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. ரொம்ப பெரிய ஹோட்டல் அது. ஸோ நீங்கள் போய் ஒரு சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற அந்த வெயிட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரமாக நீங்கள் உட்காந்துருக்கறது பார்க்குறாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால நீங்கள் எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க, ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ஷாக உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க, எல்லாம் வெளியே போங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்களும் ஜங்குக் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு 5:30 வரைக்குமே வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் வரக்கானோம். உங்களுக்கு அங்கே எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுமோன்ற ஒரு சின்ன பயம் ஆரம்பிச்சிருது. சரி வெளியே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த சீட்லேருந்து நீங்கள் எழுந்துக்கிறீங்க. அப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படியே வரான். நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருக்கான். ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் எல்லா சேருமே காலியாக தான் இருக்குது. 1-2 சேர் தான் அங்கே வந்து கஸ்டமர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ அப்படியே ஃபுல்லாக ஒவ்வொரு சேராக தேடிட்டுருக்கான். அங்கே யாருமே அந்த அளவுக்கு அவன் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்ல. ஸோ உங்கள க்ராஸ் பண்ணி அப்படியே போயிடுறான். நீங்க அப்படியே ஒரு மாரி தயங்கிட்டு, நான் தான் அந்த பொண்ணுன்னு எப்படி சொல்றது? அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நின்னுட்டுருக்கீங்க. இப்போ மியாவும் அவன் கூடவே வந்திருப்பா. ஸோ நீங்க அப்படியே பொறுமையா வந்து அவன்கிட்ட போயிட்டு, அப் ச் "ஜங்குக்" அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவன் அப்படியே திரும்பி உங்கள பார்க்குறான். ஒண்ணுமே சொல்லல. "வயன்?" "ஆ, ஆமா. நான் தான்." "ஓ! ஓகே. சிட்." அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே உட்கார்றீங்க. இப்போ மியா அவங்கள மேலேயும் கீழயும் ஒரு மாதிரி கேவலமான ஒரு லுக் பார்த்துட்டு, அப்படியே அவளும் பக்கத்துல உட்கார்றா. ஜங்குக்க ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு உட்கார்ற மாரி உட்கார்றா. நீங்க அப்படியே அவளையும் பார்க்குறீங்க, ஜங்குக்கையும் பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக் உங்கள ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லா ஸ்கேன் பண்றான். நீங்க அப்படியே வந்து அவன பார்க்க முடியாம ஒரு ஷைனஸோட அப்படியே லைட்டா அப்படியே பார்த்து பார்த்து குனியிறீங்க. உங்க கண்ணு அவ்வளோ பேசுது. ரொம்ப எந்த அளவுக்குன்னா, உங்க மனசுல அவன் மேல எவ்ளோ ஃபீலிங்ஸ் வச்சிருக்கீங்கன்றத உங்க கண்ணே அவ்ளோ அழகா வெளிக்காட்டுது. நீங்க வந்து அவ்ளோ ஃபீலிங்ஸோட அவன பார்க்குறீங்கன்றது அவ்ளோ கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. இப்போ அவன் ஒரு 5 நிமிஷம் ஒரு மாதிரி சைலண்ட்டா இருந்துட்டு, "சரி ஓகே. உனக்கு நான் இப்போ எவ்ளோ பே பண்ணணும்?" அப்படிங்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அவன பார்க்குறீங்க. "லிசன், எனக்கு இந்த மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் லிவ் இன்ல இருக்கேன். ஸோ எனக்கு இந்த மேரேஜ்லலாம் ஐடியாவும் இல்ல. ஸோ உனக்கு நான் பே பண்ணிடுறேன். நான் எப்படியும் வேணான்னு சொன்னா என் அங்கிள் விடமாட்டாரு. நீ ஏன் வேணாம், இதில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சுது. ஸோ சொல்லு, நீ வேணான்னு சொல்றதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும்?" அப்படிங்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. அங்க நம்மள கூட பொறந்தவன் அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்க போனா, அவனும் காச தான் தூக்கி காட்டுறான். இப்போ நம்ம லவ் பண்ணிட்டு ஒருத்தன வாழ்க்கைன்னு நெனச்சு அவன் முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். அவனும் என்ன வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு தான் கேட்குறான். ஸோ எல்லாருமே வந்து இந்த காசுன்ற விஷயத்துல தான் ரொம்ப இதா இருக்காங்க. அந்த காச வச்சு என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து அவனோட அந்த வார்த்தை புரிய வைக்குது. ஸோ ஒரு வலியோட நீங்க ஒரு மாதிரி ஃபேக்கா சிரிச்சுட்டு, "பரவால்ல. எனக்கு எந்த காசும் வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே உங்கள பார்க்குறான். அந்த ஃபோட்டோவ பார்த்த நிமிஷத்துலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் அவன் கூட எப்படியெல்லாம் வாழ போறோம் அப்படின்றத உங்க மனசுக்குள்ளேயே வாழ்ந்து ஒரு பெரிய கோட்டையே கட்டிட்டீங்க. அவன் மேல அதீத காதலும், அதீத அன்பையும் வச்சு அவன் கூட ஒரு அழகான ஜேர்னியவே முடிச்சுட்டீங்க. ஸோ இப்போ அவன் வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டதும் ஒரு மாதிரி வலிக்குது. ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட நான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லும்போது, இன்னும் ஏன் நீ உயிரோட இருக்க ஒயன் அப்படின்னு உங்களையே நீங்க கேட்டுக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு இருக்கா ஆல்ரெடி. நான் எப்படி போ முடியும்? அப்படின்ட்டு ஒரு அழுகையோட, ஒரு கோவத்தோட ஏன் கடவுள் என்னை இவ்ளோ சித்திரவதைப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு பல குழப்பமான கொஸ்டின்ஸோட அந்த டோர் வரைக்கும் நீங்க போயிட்டீங்க. போன உங்களுக்கு இப்போ மறுபடியும் அந்த ஹெல்லுக்குள்ள தான் போணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்ததும், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆயிட்டு உங்க கண்ணீரெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு, மறுபடியும் ஜங்கு கிட்ட வந்து உட்கார்றீங்க. அவன் ஒரு மாதிரியா உங்கள பார்க்குறான். "சார், எனக்கு நீங்க பணம் தரேன்னு சொன்னீங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா?" "என்ன?" அது நான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்ல. நான் நான் பாதுகாப்பான ஒரு இடத்துலயும் இல்ல. அதனால இப்போதைக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். ஒரு ஒய்ஃபா எந்த உரிமையும் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட நான் எதையும் பண்ண மாட்டேன். ஒ ஒரு மூலையில இருந்துக்கிறேன். ஒரு பாதுகாப்பான இடம் எனக்கு கிடைச்சதும் நான் உங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறேன். ப்ளீஸ் சார். இப்போ ஜங்குக்கும் உங்கள பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் மியா, "ஏய் என்ன புது பிளான் போட்டு வந்திருக்கியா? இதோ பாரு, அதான் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, அவ்வளோதான். எந்திச்சு கிளம்பி போடி" அப்படின்னு சொல்றா. ஸோ நீங்க ஒரு மாதிரி பாவமா ஜங்குக்க பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி மியாவ பார்த்து முறைக்கிறான். அவ்வளோதான், அவ ஆஃப் ஆயிடுறா. ஸோ ஜங்குக்கும் யோசிச்சுட்டு, "சரி ஓகே, நான் ஹெல்ப் பண்றேன். எனக்கும் இது ஓகேன்னு தான் தோணுது. பிகாஸ் நீ போனதுக்கப்புறம் இன்னொருத்திய புடிச்சிட்டு வந்து அவள கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாரு. என்னாலாம் முடியாது. ஸோ இது பிரச்சனை இருக்காதுன்னு நம்புறேன். அண்ட் அங்கிள் கிட்ட இத பத்தி எதுவுமே நீ சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? 2 பேருக்கும் ஓகேன்னா நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு நீ சொல்லணும். புரிஞ்சுதா?" அப்படிங்கிறாரு. நீங்களும் ஓகேன்னு மண்டைய மட்டும் ஆட்டுறீங்க. "சரி, நான் அங்கிள் கிட்ட பேசிக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி டியரி ஐஸோட ஃபேக் ஸ்மைலோட அப்படியே பொறுமையாக எந்திச்சு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போகிறீங்க. இப்போ நீங்கள் கிளம்பி வீட்டுக்கும் போகிறீங்க. பட் நீங்கள் ஜங்குக்கை மீட் பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்ருக்கும். ஆனாலும் கொஞ்சம் ஒரு நிம்மதியோடு அப்படியே உள்ளே நுழையிறீங்க. அங்கே பார்த்தா அந்த அங்கிளும் ஆண்டியும் நீங்கள் எங்கேயோ சுற்றிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் உங்களை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது போதாததுக்கு அந்த அங்கிள் தனியாக வேற நீங்கள் அவனை அடித்த கோவத்தில் இதான் சாக்குன்னு பெல்ட் வச்சு உங்களை உரின்னு உரிச்சிடுறான். அடி தாங்க முடியாமல் வலியில் அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறீங்க. உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ரத்தம் கண்ணி போயிருக்கு. ஸோ இப்படியே இருக்கவே நீங்கள் அந்த ரூமில் மயங்கி கீழே விழுந்துடுறீங்க. அப்படியே போட்டுட்டு 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த சின்ன பசங்க 2 பேருமே உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது, அழுகையாக வருது. ஸோ அழுந்துக்கிட்டே ஒயன் ஒயன் எந்திரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. அவங்களே அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க அந்த அங்கிளும் ஆண்டியும். ஸோ அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. நீங்கள் அப்படியே மயங்கி அப்படியே அன்கான்ஷியஸ்லேயே இருக்கீங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 போல் இருக்கும். அந்த டைமில் அந்த மிருகம் உங்களை எப்படியாவது இதான் சான்ஸ்ன்னு முடிச்சிடணும் அப்படின்ட்டு உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வருது. ஸோ அப்போது நீங்கள் அன்கான்ஷியஸில் வேறு இருக்கீங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்ட்டு உங்களோட அந்த ஷால் வந்து அப்படியே உருவி எடுத்துடுறான். இப்போது அவனோட பையன் வந்து உள்ளே வந்துட்டு, "பா, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு பையனை பேட் டச் பண்ணுற?" அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ அவனால் சமாளிக்க முடியல. அவன் ஒரு மாதிரி, "இல்லை அப்படிலாம் இல்லை" அந்த மாதிரி எல்லாம் உருட்டிகிட்டு இருக்கான். பட் அந்த பையன் அவங்க அப்பாவை பயங்கரமாக வந்து ஏதோ பேசி நீ பேட் டச் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். இப்போ கரெக்டாக அவங்களோட வீட்டு காலிங் பெல்லும் வந்து ப்ரெஸ் பண்ணுற சவுண்டு. அவன் செம்ம டென்ஷனில் அடுத்தடுத்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி கோவத்தில் போய் டோரை ஓப்பன் பண்ணால் வெளியே ஜங்குக்கோட அங்கிள் நின்றுட்டுருக்காரு. "இது வயனோட வீடு தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவர் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு, "வயனா? அதெல்லாம் யாரும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து சாத்த போகிறாரு. அப்போ டக்குன்னு அந்த குட்டி பையன் ஓடி வந்துட்டு, அங்கிள், வயன் வீடு தான் இது, வயன் உள்ளே தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஜங்குக்கோட அங்கிள் அப்படியே முறைச்சிட்டு அப்படியே இந்த மனுஷனை தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே ரத்தம் கண்ணி போய் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செவேர்னு அப்படியே ஃபேடாகி கிடக்குறீங்க. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து வரும்போதே போலீஸோட தான் வந்துருந்துருப்பார். பிகாஸ் இப்படி கூட்டிகிட்டு போனால் எப்படியும் சண்டை வரும் அப்படின்னு தெரியும். ஸோ லீகலாகவே வந்துடலாம் அப்படின்ட்டு போலீஸோட தான் வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சதுனால அந்த அங்கிளையும் ஆண்டியும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்கள வந்து அவங்க வந்து ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு உங்களையும் வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் இன்னுமே எழுந்துக்கவே இல்லை. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 11:30 இருக்கும் மார்னிங். நீங்கள் பொறுமையாக கண்ணு முழிக்கிறீங்க. ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. அப்படியே சைடில் பார்க்குறீங்க, ஜங்குக்கோட அங்கிள் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸோட அவரை பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் சைட்லலாம் கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ அவர் உங்கள் ஹேண்டில் வந்து பொறுமையாக ஹேண்டை வச்சுட்டு, "ஒன்றும் இல்லை, பயப்படாத" அப்படின்ற மாதிரி அவர் வந்து "நீ சேஃப் தான்" அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சாரிடா, இது வந்து உங்கள் 2 பேருக்கான இன்ட்ரோ மாதிரி தான் போயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய எபிசோட்ஸில் உங்கள் லைஃப் அண்ட் மேரேஜ், லவ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து போடும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.